அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டியாவும் செய்யக்கூடிய கொங்கு நாட்டு கோழி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இதுல கட் பண்ணி விதை நீக்கி வச்சிருக்கிற 4 பெரிய சைஸ் வரமிளகாயை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கு அப்புறம் இதுல 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் வறுவலுக்கு நம்ம தக்காளிலாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். அப்போ தான் அதோட கவுச்சி வாடை வராது. நீங்கள் சும்மா க்ளீன் பண்ணிங்கன்னா தனியாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த சிக்கன் வறுவல் ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, கிரேவியாகவும் இருக்காது. இதை நம்ம ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்லைன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். இன்னைக்கு நான் தால்ச்சா செஞ்சுருக்கேன். ஸோ அது கூட தான் சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறோம். அடுத்ததாக இதில் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு பெரிய சைஸ் வரமிளகாயில் 4 சேர்த்துருக்கேன். உங்களோடது சின்னதாக இருந்துச்சுன்னா 8 சேர்த்துக்கோங்க. காரமாக வேணுச்சுன்னா சீடோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இது ட்ரை ஆயிடும். இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை நம்ம குழம்பு டைப்பில் செய்கிறதா இருந்தால் அதிகமாக தண்ணி தேவைப்படும். பட் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த தண்ணி நல்லா வற்றி வரணும். இந்த சிக்கன் வறுவல் இடியப்பம், அப்பம், சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்கிறதுனால பிகினர்ஸும் பேச்சுலர்ஸும் ரொம்ப சூப்பராகவே செஞ்சுருவாங்க. இப்போ நம்ம சிக்கனை மூடி போட்டு வேக வச்சுக்கிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி எல்லாமே வற்றி வரணும். அதுலேயே சிக்கன் வெந்துடும். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்ட மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா சேர்த்துக்கோங்க. பட் எங்கள் பசங்க அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க, அதனால நான் சேர்க்கல. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்ட்டில் கொங்கு நாட்டு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் வறுவலுக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். மற்ற எல்லாமே சிம்பிளான ப்ராசஸ் தான். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.